ஓம் சாந்தி. 9/3/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 20/3/2004. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு: இந்த ஆண்டு விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். தலைப்பில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆண்டு விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்க. அப்படின்னா எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்க. மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தி மூலமாக தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துங்க. பிராமண பரிவாரம் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து தான் நம்ம தந்தையை வெளிப்படுத்த முடியும். ஆக ஒற்றுமையும் வேணும், ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் தந்தையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. இன்று அன்பு கடல் நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தைக்கும் குழந்தைகளின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கும் திலாராம் தந்தையின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பு உள்ளபூர்வமான அன்பு. தந்தை மற்றும் குழந்தைகள் மட்டுமே இதை அறிவார்கள். பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். பக்த ஆத்மாக்கள் பரமாத்மா அன்பிற்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாக்கியவான் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு விசேஷமாக, அதாவது இந்த விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது என்பதையும் பாப்தாதா அறிவார். இந்த அன்பு ஏன் பாப்தாதா மேலே நமக்கு ஏற்பட்டிருக்கு? ஏனெனில் இந்த நேரத்தில் தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிய தந்தையின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களுமே கிடைக்குது. பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவிக்கானது மட்டும் கிடையாது. அநேக பிறவிகளுக்கு இது அழிவற்ற பொக்கிஷங்கள் உங்கள் கூடவே இருக்கும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தினர் போன்று வெறும் கையோடு செல்ல மாட்டீர்கள். அனைத்து பொக்கிஷங்களும் கூடவே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அழிவற்ற பொக்கிஷங்களின் பிராப்திக்கான போதை குழந்தைகளிடம் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்குறார். மேலும் அனைத்து குழந்தைகளும் அழிவற்ற பொக்கிஷங்களை சேமித்திருக்கிறீர்கள் தானே. இந்த சேமிப்பின் போதை, அந்த குஷி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதா ஒவ்வொருவரின் முகத்திலும் பொக்கிஷங்கள் சேமிப்பின் ஜொலிப்பு தென்படுவதை பார்க்கிறார். தந்தையின் மூலம் என்ன பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. தனது சேமிப்பு கணக்கை என்றாவது சோதித்து பார்த்துருக்கீங்களா? அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தை அளவில்லாமல் கொடுத்துட்ருக்காரு. சிலருக்கு குறைவா, சிலருக்கு அதிகமாக அப்படிலாம் கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வற்றாத நிலையான அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் குழந்தை ஆவது என்றாலே பொக்கிஷங்களுக்கு எஜமானர் ஆவது என்று அர்த்தம். எனவே எவ்வளவு பொக்கிஷங்களை பாப்தாதா கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துங்க, எமர்ஜ் பண்ணுங்க. என்னென்ன பொக்கிஷங்கள்லாம் பாபா மூலமாக அடைஞ்சிங்களோ அதை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஞானத்தினுடைய பொக்கிஷம், அதாவது ஞான செல்வம். ஆக அனைவருக்கும் ஞான செல்வம் கிடைச்சிருக்கு தானே அப்படின்றார். அல்லது இனிமே தான் அடையணுமா? இந்த ஞான செல்வம் கூட சேமிப்பில் இருக்கா? அல்லது கொஞ்சமாக சேமிப்பாகி இருக்கா? சிறிது செலவாகிவிட்டா அப்படின்னு கேட்குறார். ஞான செல்வம் என்றால் புத்திசாலியாகி திரிகாலதர்சியாகி காரியம் செய்வது. அதாவது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலில் ஞானத்தை அப்ளை பண்ணுறது. ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி செயல் பண்ணுறது. அதான் திரிகாலதர்சி மனோநிலை. ஆக குழந்தைகள் ஞானம் நிறைந்தவராக ஆக வேண்டும். நிறைந்த ஞானம் மற்றும் 3 காலங்களின் ஞானத்தை புரிந்து கொண்டு ஞான செல்வத்தை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும்.
இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் பயன்படுத்துவதன் மூலம் சரியான முறையில் வெற்றி என்பது, அதாவது விதிப்படி உங்களுக்கு வெற்றி என்பது கிடைத்து விடுகிறது. ஞானத்தின்படி நீங்கள் கரெக்டாக கர்மா பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்மத்தில் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். அநேக பந்தனங்களிலிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கொடுக்குது. எது? இந்த ஞான சேமிப்பு, இந்த ஞான பொக்கிஷம். அப்போ உங்ககிட்ட ஞானம் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா, அந்த ஞானம் புத்தியில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக புத்தியில் ஞானத்தின்படி தான் நடந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அநேக பந்தனங்கள்லேருந்து சுலபமாக விடுபட்டுடலாம். முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யலாம் அப்படின்றார். சத்தியுகத்தில் தான் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்பது கிடையாது. இப்பொழுது இந்த சங்கமயுக வாழ்க்கையிலும் அநேக எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து உங்களுக்கு முக்தி கிடைத்து விடுகிறது. வாழ்க்கை பந்தனமற்றதாக ஆகிவிடுகிறது. எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டுறீங்க தெரியுமா அப்படின்றார். எத்தனை விதமான ஐயோ ஐயோ என்பதிலிருந்து முக்தி ஆகிவிட்டீர்கள். மேலும் சதா ஐயோ ஐயோ என்பது நீங்கி ஆஹா ஆஹா என்ற பாடலும் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் வாயினால் அல்ல, சங்கல்பத்திலும் கூட கனவிலும் கூட ஐயோ ஐயோ என்பது வந்துவிட்டால் அது ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஜீவன் முக்தி நிலை கிடையாது. ஐயோ என்ற வார்த்தை வந்துட்டாலே அங்கே பந்தனம் இருக்குது. ஆஹா ஆஹா இந்த மாதிரி இருக்கணுன்றார். தாய்மார்கள் ஐயோ ஐயோ என்று சொல்லதெல்லாம் நிறுத்திட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறார். இன்னும் அப்பப்போ வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறார். அல்லது பாண்டவர்களை கேட்குறார், உங்களுக்கு ஐயோ ஐயோன்றதுலாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறார். மனதில் கூறாவிட்டாலும் மனதில் சங்கல்பத்திலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஐயோ என்று கூறினால் உங்களால் பறக்க முடியாது. அதாவது விடுபட்ட நிலையை அனுபவம் செய்ய முடியாது, முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் பண்ண முடியாது அப்படின்றார். ஏன்னா ஐயோ என்ற வார்த்தை பந்தனம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பந்தனம்னு அர்த்தம் அப்படின்றார். பறக்கும் கலை லைட் ஸ்டேஜ் அப்படின்னா முக்தி ஜீவன் முக்தி சொல்கிறார். ஆக ஜீவன் முக்தி பந்தன் முக்தி. ஆக நீங்கள் பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறீங்களா? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏனெனில் பிராமண ஆத்மாக்கள் எதுவரை சுயம் பந்தனத்திலிருந்து விடுபடவில்லையோ, தங்கத்தினாலான பந்தனம் அல்லது வைரத்தினாலான பந்தனம் என்ற கயிறு கட்டப்பட்டிருந்தால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் முக்தியின் கதவு திறக்க முடியாது. நீங்கள் பந்தன் முக்த ஆவதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கப்பட்டுவிடும். எனவே கதவு திறப்பதற்கு அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து அசாந்தியிலிருந்து முக்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. ஆக நீங்கள் எப்போ இந்த அநேக பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்கிறீங்களோ அப்போ தான் எல்லாருக்கும் விடுதலை என்பது கிடைக்கும். ஆக முயற்சி என்பது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றார். அப்போ ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை நீங்கள் சேமிப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, ஞான செல்வம் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருந்ததுன்னா திரிகாலதர்சியாகி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஞானத்தை அப்ளை பண்ணுங்கள். ஞானத்தின்படி உங்கள் செயல் இருக்குது அப்படின்னா அங்கே பந்தனம் கிடையாது, உங்களுக்கு சுமை கிடையாது, நீங்கள் ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஞானம் நிறைஞ்சு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க திரிகாலதர்சி மனோநிலையிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அவங்க ஆஹா ஆகான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றார். எப்போ உங்களுக்கு உள்ள அந்த ஆஹா என்ற வார்த்தை வெளிப்படுதோ அப்போ முக்திக்கான கதவு திறந்துடும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனவே எனது பொறுப்பை நான் எந்த அளவுக்கு கடைப்பிடித்திருக்கிறேன் என்று நீங்கள் சோதனை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் பாப்தாதாவுடன் உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்தின் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருமே ஒப்பந்தக்காரர் தானே அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள். தந்தை விரும்பினால் அனைத்தையும் செய்ய முடியும். ஆனால் தந்தைக்கு குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது. அதனால் அவர் மட்டும் செய்ய விரும்பலை, தனியாக குழந்தைகளோடு சேர்ந்து தான் மாற்றத்தை கொண்டு வர ஆசைப்படுறார்.
அதனால தான் அவதாரம் எடுத்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களையும் அவதாரம் செய்ய வச்சிட்டார். உங்களையும் அவதரிக்க ஆத்மாவாக்கிட்டார். எல்லாருமே சிவராத்திரி கொண்டாடினீங்க இல்லையா? யாருக்கு? பாபாவுக்கு மட்டுமா கொண்டாடினீங்க? எல்லாருக்கும் சேர்ந்து தானே கொண்டாடணும் அப்படிங்கிறார். தந்தைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் தான் பக்க பலமாக துணையாக இருக்கிறீங்க. இந்த ஒரு ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா யாருக்கு துணையாக இருக்கிறீங்க, யாருக்கு பக்க பலமாக இருக்கிறீங்க அப்படின்னா பகவானுக்கே அந்த ஒரு நஷா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றார். ஆக இந்த ஆண்டின் கடைசி சந்திப்பில் அனைத்து குழந்தைகளிடத்திலும் இதையே பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறார். நான் சொல்லிட்டேன் அப்படின்னா குழந்தைகள் நீங்கள் அதை செய்யணும். வெறுமனே கேட்டுட்டு போகிறதுக்கான விஷயம் கிடையாது. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா அதை நீங்கள் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். ஆசிரியர்கள்லாம் செய்வீங்களா? கையை தூக்குங்க அப்படின்னு கேட்குறார். அனைத்து ஆசிரியர்களும் நீங்களும் செய்யணும், மற்றவர்களையும் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அனைவருமே அவங்கவுங்க அந்த கை விசிறி மூலமாக அசைவு காட்டி சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஆக பாப்தாதா இந்த சீசனின் கடைசியில் ஒரு புதுவிதமான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். புதுவிதமான தீப மாலையை உருவாக்குவதற்கு பாப்தாதா விரும்புகின்றார். நீங்கள் அனைவருமே தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கீங்களா? யார் தயாராக இருக்கீங்களோ உங்கள் கையை தூக்குங்க. வெறுமனே பாபா சொல்லிட்டாரே அப்படின்லாம் பாபாவை மகிழ்ப்பதற்காக கையை தூக்கக்கூடாது, மனதார கையை தூக்கணும் அப்படின்றார். பாப்தாதா தனது மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எரியும் தீபங்களை தான் பார்க்க விரும்புகின்றார். பாப்தாதாவின் ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். எப்படிப்பட்ட தீபாவளி அப்படின்னு கேட்குறார். பாப்தாதாவின் ஆசை தீபம் எது? இந்த ஆண்டு சீசன் முடிவடைஞ்சிருச்சு. பாப்தாதா சொல்லியிருந்தார், நீங்கள் அனைவரும் கூட சங்கல்பம் செஞ்சுருக்கீங்க, நினைவு இருக்கா? சிலர் அந்த சங்கல்பம் வரை மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க. சில பேர் சங்கல்பத்தை பாதி நிறைவேற்றிருக்காங்க. சிலர் யோசிக்கிறாங்க, அது யோசனை அளவில் இருக்குது. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, பழைய விஷயந்தான். அது என்ன விஷயம் அப்படின்னா சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். சுயம் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உலக மாற்றம் என்பது ஏற்பட்டுடும். அவங்க மாறட்டும், நான் மாறுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருவருமே எனக்காக பாபா சொல்கிறாரு, நான் மாறணும். முதலில் நான் மாற்றத்தை கொண்டு வருவதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். ஆகையினால பாப்தாதா சொல்கிறாரு, சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். சரி, உலகத்தை மாற்றுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சுயத்தை மாற்றுங்க. சுய மாற்றத்தின் மூலம் முதல்ல பிராமண குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இதை தான் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார். நீங்கள் மாறி உங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வாங்க. முதல்ல உங்கள் மாற்றத்தை இந்த பிராமண குடும்பத்தில் காட்டுங்க அப்படின்றார். இப்பொழுது இதை பாப்தாதா கேட்க விரும்புறதில்லை. எதுன்னா, இப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இவங்க மாறி இருந்தால் நான் மாறுவேன், இவர் செய்தால் நான் செய்வேன். இதில் பிரம்மா பாபா விசேஷமாக கூறிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் இதில் நீங்கள் எனக்கு சமம் அர்ஜுனன் ஆகுங்கள். இவங்க மாறினா அவங்க மாறுற அப்படிலாம் விட்டுட்டு இந்த வார்த்தையே கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றார். அதாவது இதிலெல்லாம் நீங்கள் மாற்றத்தில் முதல்ல நான் என்பது வரணுன்றார். தன்னை மாற்றிக்கிறதுல முதல்ல நான் என்பதை கொண்டு வாங்க. இந்த நான் என்பது நன்மைக்கான நான் தான். இது தேக அகங்காரத்தினுடைய அபிமானத்தினுடைய நான் கிடையாது. மற்றபடி அந்த எல்லைக்குட்பட்ட நான் இருக்குல்ல, அதுதான் உங்களை கீழே விழ வைக்கும். ஆனால் இந்த மாறுவதற்கான நான் இருக்கு இல்லையா, தன்னை மாற்றுவதில் சுயமாற்றத்தை கொண்டு வருவதில் நான் என்பதை அப்ளை பண்ணுங்க அப்படின்றார். அதனால் முதலில் நான் என்பது அர்ஜுனன். அர்ஜுனன் என்றாலே நம்பர் 1. இதில் வரிசை கிரமம் கிடையாது. ஆக முதல் நம்பர். நீங்கள் முதல் நம்பராக விரும்புகிறீங்களா, 2வது நம்பராக விரும்புகிறீங்களா? சில காரியங்களில் பாப்தாதா பார்த்தார், கேலியான விஷயமா இருக்குது.
இந்த பிராமண குடும்ப விஷயந்தான், மற்றபடி வெளி உலக விஷயத்த சொல்லலை, பிராமண குடும்பத்து விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எல்லா குடும்பத்தினர் தானே அமர்ந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த பிராமண குடும்பத்தில் நடக்குது. பாப்தாதாவிட்ட செய்தி வருது. சில காரியம், சில நிகழ்ச்சிகள் விசேஷ ஆத்மாக்களின் பொருட்டு நடைபெறும். ஆக பாப்தாதாவிடம் தாதிகளிடம் கூட செய்தி வருகிறது. ஏனெனில் சாகாரத்தில் தாதிகள் தான் இருக்காங்க. பாப்தாதாவிடம் அந்த சங்கல்பம் வந்துடும். என்ன சங்கல்பம் வந்தடைகிறது அப்படின்னா, இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும். நான் ஒன்றும் குறைந்தவன் கிடையாது. நான் என்ன குறைந்தவனா? எனக்கு ஏன் பெயர் கிடைக்கல? பாபா சொல்கிறாரு, ஹே அர்ஜுனன் என்பதில் உன்னுடைய பெயர் ஏன் இல்லை? அதில் இருக்கணும் தானே அப்படின்றார். எதிரில் மகாரதி குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள், இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்றார். பிரம்மா பாபா எதை செய்து காண்பித்தாரோ அவர் யாரையும் பார்க்கவில்லை. இவர் செய்யலை, அவர் செய்யவில்லை, பார்க்கல. முதல்ல நான்கிறதுல அவர் முன்னுக்கு வந்தார். பாபா சொல்கிறது எனக்காக தான், நான் தான் ரோல் மாடல், நான் மாறி தான் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் எப்படி முன்னாடி வந்தார். அதனால் அநேக விதமான ராயல் ரூபத்தின் நான் இதெல்லாமே அழிச்சிடுங்க. அது எல்லாமே தேவையில்லாதது. எனவே இந்த சீசன் கடைசியில் பாப்தாதாவின் ஆசை, பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று கூறிக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், அறிந்திருக்கும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும், ஒவ்வொரு குழந்தையும் சங்கல்பத்தில் இருக்கும் எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து முதல்ல முக்தி அடைய வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமம் பந்தனத்திலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி, பிராமண வாழ்க்கையின் முக்தி. சாதாரண வாழ்க்கையிலிருந்து முக்தி கிடையாது. பிராமணன் அதில் கூட இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்றார். பிராமணன் சிரேஷ்ட ஜீவன் முக்தி. இந்த ஆண்டு விசேஷமாக இதை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவுக்கு தனது சூட்சம பந்தனங்களை அறிவீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் அறிந்திருக்க முடியாது. பாப்தாதா அறிவார். ஏனென்றால் பாப்தாதாவிடம் அந்த டிவி இருக்குது. மனதிற்கான டிவி சொல்கிறார், தேகத்திற்கான டிவி கிடையாது. ஆகையினால பாப்தாதா சொல்கிறாரு, இப்பொழுது ஒரு நிபந்தனை பாபா கொடுக்குறாரு. அந்த நிபந்தனையை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சிறிது கூட கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்றார். இப்பொழுது அனைவரின் முகத்தையும் டிவியில் பார்க்குறாரு. தனக்கும் குஷி ஏற்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் சரி, அந்த சரி சரி என்று கூறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஹாஞ்சி பார்ட் சொல்கிறார். ஆக பாப்தாதா இதை தான் விரும்புகின்றார். எது சொன்னாலும் ஹாஞ்சி பண்ணுங்க, சரின்னு சொல்லுங்க அப்படின்றார். யாருமே காரணம் சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு என்பது சொல்லக்கூடாது. இந்த காரணம் ஆகையினால இந்த பந்தனம் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் சமாதான ஸ்வரூபம் ஆக வேண்டும். மேலும் இருப்பவர்களையும் கூட சமாதானமானவர்களாக மாற்றணும். ஏனெனில் நேரத்தின் நிலையை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ ஊழல்லாம் அதிகரிச்சிட்ருக்கு. ஊழல் அட்டூழியம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சிரேஷ்ட நிலைக்கான கொடி முதலில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மனதில் முதலில் ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தின் கொடி என்பது பறக்கும். நாலாபுறமும் தந்தை பிரத்யட்சமாவார் அப்படின்றார். ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் இதே சங்கல்பம் செய்கிறீங்க. உலகில் தந்தையின் கொடி என்பது நாலா பக்கமும் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. உலகில் இந்த பிரத்யக்ஷதா கொடி பறக்க வைப்பதற்கு முன்பு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தனது மனதில் இதய சிம்மாசனத்தில் சதா தந்தையின் கொடி பறக்க வைக்க வேண்டும். இந்த கொடி பறக்க வைப்பதற்கு 2 வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டியிருக்கும். காரியத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணும். சங்கல்பத்தில் இல்லை, புத்தியில் அல்ல, உள்ளத்தில், காரியத்தில், சம்பந்தம், தொடர்பில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றார். கடினமான வார்த்தை அல்ல, பொதுவான வார்த்தை. அது ஒன்று, அனைத்து சம்பந்தம், தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை. இதை கொண்டு வாங்க அப்படின்றார். அநேக சமஸ்காரம் இருந்தாலும்
வேற்றுமையில் ஒற்றுமை. ரெண்டாவது, எந்த சிரேஷ்ட சங்கல்பம் செய்தாலும் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் சங்கல்பம் செய்யும் பொழுது பாப்தாதா அந்த சங்கல்பத்தை பார்த்து கேட்டு ரொம்ப குஷி அடைகிறார். ஆஹா ஆஹா குழந்தையே அப்படின்ட்டு. ஆனால் என்று அப்பப்போ வந்துடுதான். அப்படியும் வரக்கூடாது. இந்த ஆனால் அப்பப்போ வந்துடுது. சங்கல்பத்தில் அதிகபட்சம், அதாவது 90% சில குழந்தைகளிடம் மிக மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதா நினைக்கின்றார், இன்று இந்த குழந்தையின் சங்கல்பம் ரொம்ப நல்லா இருக்குது, முன்னேற்றம் ஏற்பட்டுடும் இந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதே சங்கல்பத்தை அந்த குழந்தை வார்த்தையில் கொண்டு வரும்போது பர்சன்டேஜ் குறைஞ்சிடுது. இன்னும் செயலில் கொண்டு வரும்போது இன்னும் பர்சன்டேஜ் குறைஞ்சிடுதான். கலப்படம் ஆயிடுது அப்படின்றார். அது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சங்கல்பத்தில் ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி, அந்த திடத்தன்மை என்பது இல்லை அப்படின்றார். ஒருவேளை சங்கல்பத்தில் அந்த திடத்தன்மை ஏகாக்கிரத்தா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி என்பது இருக்கும். என்ன சங்கல்பமோ அதுக்கு ஏற்றாற் போல் செயல் இருக்கும், வெற்றி இருக்கும். வித்தியாசம் ஏற்படாது. வித்தியாசம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை அப்படின்றார். இதே அந்த ஒருநிலைப்படுத்துதல், அந்த திடத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வெற்றிக்கான சாதனம். ஆக பாப்தாதா என்ன சொல்கிறாரு, ஒற்றுமை மற்றும் இந்த ஒருமுகப்படுத்துது, இந்த ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்துவது, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். அதனால் அடுத்து பாபா சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி, பாப்தாதா சொல்கிறாரு, சுய மாற்றத்திற்காக எல்லைக்குட்பட்ட இந்த நான் என்பதிலிருந்து நீங்கள் இறக்க வேண்டியிருக்கும். சரீரத்தில் இல்லை, அந்த எல்லைக்குட்பட்ட நான் என்பதிலிருந்து இறந்துருங்க அப்படின்றார். சரீரத்திலிருந்து இறந்து விடக்கூடாது, நான் என்பதிலிருந்து இறந்துருங்க. நான் தான் சரி, நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன குறைந்தவனா, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த நான் என்பதிலிருந்து முதல்ல இறந்துருங்க அப்படின்றார். இந்த இறப்பு என்பது இனிமையான இறப்பு. இந்த தேக அபிமானத்தின் இறப்பு இனிமையானது, அதை விட்டுருங்க. இந்த இறப்பு சாதாரணமானது கிடையாது. இது 21 பிறவிகளுக்கு 21 பிறவி ராஜ்யபாக்கியத்தில் உயிர் வாழ்வதாகும். ஆகையினால இந்த எல்லைக்குட்பட்ட அநேக பந்தனத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறந்துருங்க, நான் என்பதிலிருந்து இறந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அதை செய்யறதுக்கு கூட தைரியம் வேணும் அப்படின்றார். அது கூட ஒரு விசேஷத்தன்மை தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாரு, சுப சிந்தனை, சுப சிந்தன், சுப பாவனை மற்றும் அந்த மாறக்கூடிய பாவனை, அப்புறம் உதவி செய்யும் பாவனை, கருணை உள்ளத்திற்கான பாவனை, இது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தணும். இப்போ அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் உள்ளடங்கி இருக்குது. அதெல்லாம் வெளிப்படுத்துங்க. நீங்கள் அதிக போதனை கொடுக்காதீங்க, மன்னியுங்கள். ஒருத்தவங்களை திருத்தணுங்கிறதுக்காக அதிக உபதேசமே கொடுக்காதீங்க. அவங்க மேலே கருணை மனப்பான்மை வைங்க, சுப பாவனை வைங்க. ஒருவருக்கொருவர் போதனை கொடுப்பதில் புத்திசாலியாக இருக்கிறீங்க, ஆனால் மன்னிப்பின் கூடவே போதனையும் கொடுங்க. அவங்க மேலே சுப பாவனையும் வைங்க, மன்னிச்சிருங்க, பிறகு போதனை கொடுங்க. அது அவங்கள தாக்காது, அவங்களும் மாறுவாங்க அப்படின்றார். முரளி சொல்கிறதுல, கோர்ஸ் கொடுக்கறதில்ல, நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் போதனை கொடுங்க. ஆனால் தங்களுக்குள் காரிய விவகாரங்கள் செய்யும்போது மன்னிப்பும் இருக்கணும், போதனையும் கொடுங்க அப்படின்றார். வெறும் போதனை மட்டும் செய்யாதீங்க, கருணை மனப்பான்மையோட அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்றார். நல்லது. பாபா வரதானம் சொல்கிறாரு, கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு, இன்று வரை என்னவெல்லாம் நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்தவைகளை சிந்திக்காமல் இருப்பது தான் தீவிர முயற்சியாகும். ஒருவேளை ஒருவர் கடந்ததை சிந்திக்கிறார் எனில் நேரம், சக்தி, சங்கல்பம் எல்லாமே வீணாகி விடுகிறது. இப்பொழுது இது வீணாக்கக்கூடிய நேரம் அல்ல. ஏனெனில் சங்கம யுகத்தின் 2 நிமிடம், அதாவது 2 வினாடியை வீணாக்குனா அநேக ஆண்டு வீணாக்கிவிட்டீர்கள். ஆகையால் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து இப்பொழுது கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்.
முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவர் ஆவது அப்படின்னு அர்த்தம் அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாகும்போது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். உங்களது எண்ணம் எப்போ உயர்வானதாக ஆகுதோ அப்போ தனக்கும் உலகத்துக்கும் நன்மை ஏற்படும் பாபா சொல்கிறார். அடுத்து அவ்யக்த இஷாரா. சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்தின் கூடவே சத்தியம் மற்றும் பண்பாட்டுடன் பேசுங்கள். சங்கோச்சத்துடன் கிடையாது. சத்தியத்தை தைரியமாக வெளிப்படுத்தலாம். சத்தியத்தை பேசும்போது துணிச்சலாக பேசுங்க, கூடவே பணிவும் இருக்கணும். பிரத்யக்ஷப்படுத்துவதற்கு முதலில் தன்னை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். நீங்கள் பயந்துக்கிட்டே பொய் சொல்கிறவங்க தான் பயப்படணும், சத்தியத்தை சொல்கிறவங்க ஏன் பயப்படணும்? அதனால் நீங்கள் பிரத்யக்ஷப்படுத்தணும்னா முதல்ல பயமற்றவராக ஆகுங்க. சொற்பொழிவின் போது வார்த்தைகள் குறைவாக இருக்கணும், ஆனால் சக்திசாலியாக இருக்கணும். அதில் தந்தையினுடைய அறிமுகம் மற்றும் அன்பு ரெண்டுமே கலந்தும் இருக்கும் அப்படின்றார். அந்த அன்பு என்ன பண்ணுன்னா மற்ற ஆத்மாக்களை பாபாவின் பக்கம் ஈர்த்திடும் அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.